இன்றைய வேத வார்த்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாட்களிலும் 16ஆம் தேதி 8வது மாதம் 2025 சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனாய கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நாகூம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, த காட் இஸ் குட் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த வேத வார்த்தையை நாங்கள் இந்த நாட்களிலே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, The Lord is good, a refuge in time of trouble. He cares for those who trust in Him என்று சொல்லி இந்த நாட்களிலே வேத வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். He is always good. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நல்லவராய் இந்த நாட்களிலே இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு ஒரு அடைக்கலமான தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இக்கட்டுகள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற நெருக்கங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், மனுஷர்களால் வருகிற நெருக்கங்கள், அதாவது உறவினர்களால் வருகிற நெருக்கங்கள், குடும்பத்தினரால் வருகிற நெருக்கங்கள், அல்லது கணவன் மனைவி என்று பார்க்கிற வேளையிலே கணவனால் மனைவியால் வருகிற பிள்ளைகளால் வருகிற நெருக்கங்கள், இப்படிப்பட்ட நெருக்கங்கள் மத்தியிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம் அந்த நாட்களை பாருங்கள். அப்படியான அந்த இக்கட்டுகளான சூழ்நிலையிலே நாங்கள் மனம் பதறி எதை செய்வோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே யோசித்து கொண்டிருக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர் அரணான கோட்டை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்கள் இந்த நேரத்திலே நீங்கள் அகப்பட்டிருக்கலாம், அல்லது இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடியது என்னவென்றால், நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அரணான கோட்டை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த பகுதியை தொடர்ந்து வாசிக்கிற வேளையிலே தம்மை நம்புகிறவர்களை அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராம், அறிந்திருக்கிறாராம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இயேசு 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 என்று சொல்லி வருகிறார்கள், ஆண்டவரே என்று வருகிறார்கள். எதற்காக? ஏதாவது ஒரு காரியத்தை அவரிடத்திலே பெற்றுக்கொண்டு இந்த நாட்களில் அடுத்த நிமிஷம் ஆண்டவரே உம்மை தெரியாது என்று சொல்லி இந்த நாட்களை விட்டு விடுவார். ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் இந்த நாட்களிலே முதலாவது அவர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்றுதான் இந்த வேதப்பகுதி சொல்லுகிறது. அப்படியானால் அவரை நாங்கள் என்றென்றைக்கு ஒரு முழு விசுவாசத்தோடு முழு மனதோடு இந்த நாட்களை அவரை நம்பி நடக்கிறோமோ அவர் நம்மை அறிந்திருக்கிறார். மனுஷன் நம்மை அறிந்து கொள்ள முடியாது. ஒரு தாய் ஒரு தகப்பன் பிள்ளைகளை அறிந்து கொள்ள முடியாது, அல்லது ஒரு கணவன் மனைவியை அறிந்து கொள்ள முடியாது, அல்லது இந்த நாட்களை மனைவி கணவனை அறிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் கர்த்தர் நம்மை, வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நல்லவராக இருக்கிற கர்த்தரை நாங்கள் ஏன் நோக்கி தேடக்கூடாது? நம்முடைய இக்கட்டு நாளிலே அவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறவரை ஏன் நாங்கள் நோக்கி பார்க்கக்கூடாது? ஏன் அவருடைய நாமத்தை நாங்கள் உச்சரிக்கக்கூடாது? இயேசு என்ற நாமத்தை நாங்கள் உச்சரிக்கிற வேளையிலே நம்முடைய இருதயத்திலே ஒரு தெய்வீக சமாதானம் உண்டாகும். சத்ரு அந்த வார்த்தைகளை கேட்டவுடனே நடுங்குவான். வந்துவிட்டார், அவர் வந்துவிட்டார் என்று சொல்லி இந்த நாட்களில் அவன் தன்னுடைய மூட்டையெல்லாம் கட்டி கொண்டு இந்த நாட்களில் போய்விடுவான். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை இந்த நாட்களில் நம்புவோம். அவர்தான் நமக்கு இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையாக இருக்கிறார், மனுஷன் அல்ல. அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இக்கட்டுகள் நீங்க வேண்டுமா இருந்தால் அவர் உங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறபடியினால் அவரை நம்புங்கள். ஏனென்றால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நீங்கள் அவரை நம்புகிற வேளையிலே உங்களை எதிர்க்கிற, உங்களை சூழ்ந்திருக்கிற சத்துருக்கள் எல்லாம் இந்த நாட்களிலே உங்களை விட்டு விலகியோடும். கர்த்தர்
உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று இந்த வாக்குத்தத்தத்தினூடாக ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.